இட்டாச்சி ஒரு பவர்ஃபுல்லான நிஞ்சா நமக்குலாம் தெரியும். ஆனா ஒக்காகே ஆகிற அளவுக்கு தகுதி இருக்கு ஆளா என்ன கேட்டா இல்லன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒக்காகே ஆகிறதுக்கு லீடர்ஷிப் ஸ்கில்லும் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்லும் வேணும். இட்டாச்சி இது ரெண்டுத்துல எவ்வளவு மோசம்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்ல. ஏன்னா இட்டாச்சி எப்போதுமே தனியா வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. தன்னோட பிரச்சனைகளை கூட யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டான். அப்போ எப்படி அவன் மத்தவங்களை லீட் பண்ணுவான்? அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி இவனால லீட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. செகண்ட் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ல பார்த்தோம்னா அது எவ்வளவு மோசம்னு நம்ம உச்சிகா ஜனசையிலே பார்த்து வந்திருப்போம். உச்சிகான் சிவில் பிளான் பண்றது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சோம். அதை ஸ்டாப் பண்ற மாதிரி உருப்படியா ஒண்ணுமே பண்ணல. அது கடைசி எஸ்கலேட் ஆகுற வரைக்கும் இதுவே அங்க நருட்டோ இருந்தானா மொத்த உச்சிகாரனை உட்கார வச்சு எல்லாருக்கும் டாக்னோ ஜுட்சு போட்டு பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிருப்பான். வில்லேஜ் தான் எனக்கு முக்கியம், அதுக்காக என்னோட ஃபேமிலி என்னோட கிளான் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் தம்பியை மட்டும் எஸ்கேப் ஆக விட்டு இருந்தது பாயிண்டாச்சு. ஏன் மத்த உச்சிகா கிளான் மெம்பர்ஸ் எல்லாம் அவங்க தம்பி மேல பாசம் வச்சிருக்க மாட்டாங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் இட்டாச்சி வில்லேஜோட ஆர்டர் ஃபாலோ பண்ற ஒரு சோல்ஜர் தானே தவிர ஒக்காகே மெட்டீரியல் கிடையாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.